பொதுவாகவே சினிமா தொழில் அப்படின்னாலே ஹீரோவை விட ஹீரோயின் நீடிப்பது ரொம்பவே கடினம். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் தான் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு ஹீரோயினை சினிமா அறிமுகப்படுத்தும். அது போலதான் ஒரு சில நடிகைகளுமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல நயன்தாரா, த்ரிஷா அப்படின்னு ஒரு சில நடிகைகள் காலம் கடந்துமே அவங்களுக்கான மார்க்கெட்டை வைத்துக்கொண்டு தற்போது முன்னணி நடிகையாகவுமே வலம் வராங்க. அதுல நயன்தாராவை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நயன்தாரா பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விக்னேஸ்வரனை திருமணமுமே செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களுமே இருக்காங்க. தற்போது சினிமாவை தாண்டி இவங்க பல தொழில்களையுமே பண்ணிட்டு இருக்காங்க. மிகுந்த செல்வாக்குடைய நடிகையாக தற்போது நயன்தாரா வலம் வந்து கொண்டும் இருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா தற்போது அரசியல்ல ஈடுபட போவதாக அரசல் புரசலாக ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல இருந்து கொண்டிருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நயன்தாரா பொலிட்டிக்கல்ல என்ட்ரி கொடுப்பது உறுதிதான் அப்படின்னு நயன்தாரா தரப்புல இருந்தே ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கா. அதுலுமே நயன்தாரா தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே பார்ட்டியில தான் ஜாயின் பண்ண இருக்காங்களாம். சோ இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே தாவேகா கட்சி டாப்ல போயிட்டு இருக்கு. இதுல நயன்தாரா ஜாயின் பண்ணா இன்னுமுமே அந்த கட்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பலருமே உற்சாகத்துடன் இந்த செய்தியை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.